என்ன நண்பா, இந்த செலக்ஷன்லயாச்சும் ஜெயிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா தோத்துட்டேன். போதும்டா சாமி, இனிமே செலக்ஷன் எதுவும் வேண்டாம், வெளிநாட்டுல போலாம், இல்ல அப்படின்னா ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேரலாம் அப்படின்ற முடிவுல நீ இருக்க. நல்லாவே தெரியும் நண்பா. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கும். இந்த உலகத்துல வரலாறு படைச்சவங்க எல்லாருமே பல முறை தோத்தவங்க. ஜெயிச்சவன் எல்லாம் வரலாறு படிச்சவன். நண்பா, நீ இப்போ வரலாறு படிக்கணுமா இல்ல வரலாறு படைக்கணுமா அப்படின்றது உன் கையில தான் இருக்கு. இப்போ தோத்த பரவாயில்ல, ஆனா தோத்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ அப்படின்றத உணரணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீ பிராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எவ்வளவு நாள் கால் வலி கை வலி அப்படின்னு படுத்திருந்திருப்ப. இப்போ தோணுது இல்ல, நான் ஒழுங்கா உழைச்சிருந்தா இந்நேரம் இந்த செலக்ஷன்ல ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு. பரவாயில்ல, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அடுத்த செலக்ஷன்லயாச்சும் இப்போ பண்ண தப்பு பண்ணாம முழுக்க முழுக்க 100% எஃபோர்ட் போட்டு நான் முயற்சி செய்வேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி இன்னைக்கே எடு. இன்னொரு விஷயம் நண்பா, அகாடமி மாத்துறதுனாலயோ இல்ல கிரவுண்ட் மாத்துறதுனாலயோ இல்ல ஷூ மாத்துறதுனாலயோ நீ ஜெயிக்க போறதில்ல. முதல்ல நீ மாத்த வேண்டியது உன்னோட சிந்தனைய. மத்தவன் முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல முடியும் அப்படின்றத செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற வெறி உன் மனசுல கொண்டு வா. கண்டிப்பா அடுத்த தடவை நீ ஜெயிக்கிறத யாராலையும் நிப்பாட்ட முடியாது. இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லிட்டு சிகரம் நீ